யோகா தன்னை அடைய உதவும் யோகமாக இருக்கிறவன். யோகம்னா நாமெல்லாம் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு யோகம் வந்துருச்சு, சுபயோக சுபவேளை அப்படின்னு சொல்லி. யோகம்னா லக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். யோகம் என்றால் இணைப்புன்னு. யுஜ் என்ற தாத்துவிலிருந்து யோகம் என்ற சொல் வருகிறது. அது என்ன இணைப்பு? இந்த மனசும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி நாம் தியானிப்பது, அதுதான் யோகம். அதான் இணைப்பு, ஒரே லைனுக்கு கொண்டு வருது. அப்போ மனமானது 100% தெய்வத்தோடு சிந்தனையிலே லயித்து விட்டால் அதுக்கு பேர் யோகம். அதுதான் நமக்கு முடியறதில்லை. நீங்க காலங்காலத்தில் குளிச்சுட்டு பூஜை முன்னால உட்காந்து சாமி படத்தை பெருசா விலைக்கு வாங்கி அதையே பார்த்துக்கிட்டு இருந்தா கூட அந்த சாமியோட தியானம் நமக்கு வரமாட்டேங்குது. அப்ப என்ன தோணும்? இந்த படத்துக்கு 200 ரூபாய் கேட்டானே, 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாமே, அப்படித்தான் சிந்தனை ஓடும். அப்போ அதை பத்தி தொடர்ந்து அதுக்காப்புல அன்னைக்கு இந்த படம் வாங்க போன போது அந்த கடங்காரன் வந்தான், நாளைக்கு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறான். ஒன்று அடுத்த சிந்தனை. இப்படியே ஒன்றை பற்றி ஒன்று என்று சிந்தனை சிதறுபடுகிறது. அப்படி இல்லாம ஒரு விளக்கு ஏற்றி காற்றடிக்காத ஒரு இடத்துல வச்சா அந்த ஜோதியானது எப்படி அசையாமல் எரியுமோ அதே போல கவனம் இருக்கு. அதான் யோகம் அப்படிங்கிறது. இந்த முனிவர்கள்லாம் அப்படி யோகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு காலம் போறது தெரியாது. அந்த மாதிரி தியானத்தில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த அஷ்டமா சித்திகள் வருது. அவங்க நினைச்சா இந்த பஞ்சபூதங்களையும் கமாண்ட் பண்ண முடியும். நம்மால செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்வார்கள்.